ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த லாக்டவுனில் நான்வெஜ் கிடைக்கலனா பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு டேஸ்டியாக வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதோட டிப்ஸு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 அழகு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. பாஸ்மதி அரிசி ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோன்னா அது உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறத்துக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஏலக்காய் இது 4 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கரில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். எங்ககிட்ட இவ்வளோ மசாலா பொருட்கள் தான் இருந்தது. உங்ககிட்ட இன்னும் மசாலாக்கள் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். பட்டை லவங்கம் தாளித்த உடனே வெங்காயம் சேர்த்துடணும், இல்லைன்னா பட்டை லவங்கம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா தான் பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ கேஸை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை அதில் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் நம்ம பிரியாணிக்கு. அந்த மிளகாத்தூளோட கலர் வந்து எண்ணெயில் நல்லா ஈவனாக கலந்துரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் காய்க்குள்ளே நல்லா இறங்கும். நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா 3/4 பதம் வதங்கிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து விட்டுக்கலாம். 1 அழகு பாசுமதி அரிசிக்கு 1.5 அழகு தண்ணி விடணும். நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்த 3 அழகு. இப்போ அந்த பவுலில் 1.5 பவுல் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கை 4ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க.
எக்ஸஸாக இருக்கிற உப்பை அது உறிஞ்சு எடுத்துக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. அரிசி போட்டதுக்கப்புறம் நிறைய கலந்து விடக்கூடாது, பொறுமையாக கலந்து விடுங்க. ஏன்னா அரிசி ஊறிடுச்சு, டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ நம்ம போட்டிருக்கிற அரிசி தண்ணி ரெண்டும் கொதித்து தண்ணி வற்றி சமமாக வருங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும். நம்ம போட்டிருந்த தண்ணியெல்லாம் வற்றி அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம டம் போட்டு பண்ணும்போது சாதம் நல்லா உதிரி உதிராக வருங்க. ஆறுனதுக்கப்புறம் கூட சாதம் நல்லா உதிரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் எவ்வளோ உதிரி உதிராக இருக்குது, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இந்த சண்டே உங்கள் வீட்டில் இந்த பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.